ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு 3 ஏக்கரில் ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு. இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம விரிவாக பார்ப்போம். வாங்க நம்ம அப்படியே ஷோக்கில் போகலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 600 அடியிலேருந்து 650 அடி தாராளமாக கிடைக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கு தெற்கு பார்த்த கார்னர் பூமியாக இந்த பூமி நம்மளோட சேனலில் இன்றைக்கி விலைக்கு வந்திருக்கு. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 5 சென்ட் ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிணறு போரு சர்வீஸு எதுவுமே இல்லை. வனம் பார்த்த பூமியாக தான் தற்போதைக்கு இருக்குது. எந்த வித விவசாயம் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அருகாமையில் பாருங்கள் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக தோப்பெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா நீட்டாக பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஊர் இருக்குது, அதாவது கிராமங்கள் பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெற்கு வடக்கு நீலையே அமைஞ்சிருக்கு. வாஸ்து பார்க்குறவங்களுக்கு அதாவது இது ஒரு நல்ல இடம். ஏன்னா கிழக்கு பார்த்த மனையாக அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொருந்தக்கூடிய இடம். பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தோப்பு. இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 200 அடியிலேருந்து 250 அடி தாராளமாக போர் போட்டால் போதும், நமக்கு வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும். ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா போதும், நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ணலாம், இல்லை தோப்புகளாகவும் உருவாக்கிக்கலாம். வெளிநாட்டிலேருந்து மற்றும் பிற மாவட்டங்கள்லேருந்து இடம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இது ஒரு நல்ல இடம். ஏன்னா பக்கத்தில் ஊர் இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு ஆட்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடப்பாங்க. நேஷ்னல் ஹைவே பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னையிலேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா அருகாமையில் ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு அய்யலூரில் ரயில்வே ஜங்ஷன் இருக்குது. அதனால் நம்ம ட்ரெயினில் வரவங்க தாராளமாக வந்து ஒரு 1/2 ஹவரில் இந்த இடத்துக்கு அழகாக ரீச் பண்ணிடலாம். ஒரு நல்ல அழகான பூமி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் சொல்கிறாங்க. நேராக வாங்க, இடத்த பாருங்கள், பிடிச்சோன்னா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த வழி மறைவில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள், புது ஆடு போட்டுக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு நேராக வந்து விசிட் வந்து பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நேரடியாக பேசிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தர முயற்சி பண்ணுவோம். அதான் ரோடு பேஸு கரெக்டாக கார்னரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒட்டி அப்படியே தெற்காலையும் ரோடு வரும். கார்னர் சைட்டாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஊர் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டு போனால் போதும், நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ஒரு தோட்டம் தோப்பு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடமா ஃபியூச்சரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.